4 நாட்கள் சுற்றுப்பயணமாக தமிழகம் வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. பிரதமர் நரேந்திர மோடி தமிழகத்தில் 4 நாட்கள் பிரச்சாரம் மேற்கொள்ள இருப்பதாகவும் தகவலானது வெளியாகியிருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சமயமணி சொல்ல கேட்கலாம். வணக்கம் சமயமணி, எப்போது தமிழகம் வருகிறார் பிரதமர் மோடி? மேலும் எந்தெந்த பகுதிகளில் அவர் பிரச்சாரத்தில் ஈடுபட இருக்கிறார்? முழு விவரங்களை என்ன பதிவு பண்ணுங்க. வணக்கம். மக்களவை தேர்தலுக்கான தேதி நெருங்கி வரும் சூழலில் பிரதமர் மோடி தமிழகத்தில் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார். குறிப்பாக தமிழகத்தில் 4 நாட்கள் பிரதமர் மோடி பிரச்சாரம் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது. வரும் 9ஆம் தேதி தமிழகம் வரும் பிரதமர் மோடி பாஜகவில் உள்ள முக்கிய வேட்பாளர்களை ஆதரித்து, அதாவது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, மத்திய இணையமைச்சர் எல்முருகன் உள்ளிட்ட பாஜகவின் முக்கிய வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார். வரும் 9ஆம் தேதி மாலை 4 மணி அளவில் தமிழகம் வரும் பிரதமர் மோடி வேலூர் தொகுதி வேட்பாளர் புதிய நீதி கட்சியின் தலைவர் ஏசி சண்முகத்தை ஆதரித்து வேலூரில் வாகன பணியில் ஈடுபடுகிறார். இதன் தொடர்ச்சியாக தென்சென்னை தொகுதி வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜனை ஆதரித்து பிரதமர் மோடி வாகன பேரணியில் ஈடுபட உள்ளார். அதனைத் தொடர்ந்து 10ஆம் தேதி காலை 11 மணி அளவில் நீலகிரி தொகுதி வேட்பாளர் மத்திய இணையமைச்சர் எல்முருகனை ஆதரித்து நீலகிரியில் பிரதமர் மோடி வாகன பேரணியில் ஈடுபட உள்ளார். தொடர்ந்து கோவை தொகுதி வேட்பாளர் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை ஆதரித்தும் பிரதமர் மோடி அங்கு நடைபெற உள்ள பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று உரையாற்ற உள்ளார். அதன் பின்னர் பிப்ரவரி 13ஆம் தேதி காலை 11 மணி அளவில் இந்திய ஜனநாயக கட்சியின், அதாவது பாஜக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் இந்திய ஜனநாயக கட்சியின் தலைவர் பாரிவேந்தரை ஆதரித்து பெரம்பலூரில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பிரதமர் மோடி உரையாற்ற உள்ளார். இதன் தொடர்ச்சியாக 14ஆம் தேதியும் பாஜக சார்பாக விருதுநகர் தொகுதியில் போட்டியிடும் ராதிகா சரத்குமார் அவர்களை ஆதரித்து பிரதமர் மோடி பிரச்சாரம் மேற்கொண்டார். அது மட்டுமல்லாது எந்தெந்த இடங்களில் எல்லாம் பொதுக்கூட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதோ அந்த பொதுக்கூட்டத்திலேயே இதர கூட்டணி கட்சி வேட்பாளர்களையும் ஆதரித்து பிரதமர் மோடி பொதுக்கூட்டத்தில் அவர்களை ஆதரித்து தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார். தொடர்ந்து வாகன பேரணியிலும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளர்களை ஆதரித்து பிரதமர் மோடி தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார். விவரங்களுக்கு நன்றி சமயமணி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.